வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் 9,97,211 வகுப்புகளுக்கு ஆசிரியர்களே இல்லை. மிகுந்த அளவுல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு குவிஞ்சு கொண்டே இருக்கு. என்னதான் நடக்குது? 149 ஜிஓவை நீக்குறாங்களா? புதிய அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று நடைபெற இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. ஆலோசனை கூட்டத்தில என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகின்றன? அதை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம். தமிழகத்துல 9,97,211 ஆசிரியர்கள் வந்து வகுப்புகளுக்கு ஆசிரியர்களே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் 8,643 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில், அவற்றில் 1,500 பணியிடங்களுக்கு மட்டுமே புதிய இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது. இப்படி இருந்தால் அரசு பள்ளிகள் எவ்வாறு முன்னேறும்? பாமக நிறுவனர் ராமதாஸ் முறையான கேள்விகள் கேட்டிருக்காரு. பாமக நிறுவனர் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் 8,643 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில வெறும் 1,500 பேர் மட்டும் எதுக்காக எடுக்கிறீங்க? எடுத்தா ஃபுல்லா எடுங்க. ஏன் இது மட்டும் இப்படி பண்றீங்க? ஸோ பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது 1,00,000 ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய நிலையில் வெறும் 1,500 ஆசிரியர்களை நியமிப்பது கண்டிக்கத்தக்கது. இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்துவிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 2013 மற்றும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை. இந்த காலத்தில் குறைந்தது 20,000 இடைநிலை ஆசிரியர்களும் 15,000 பட்டதாரி ஆசிரியர்களும் ஓய்வு பெற்று இருப்பர். ஆனால் இந்த விவரங்களை மறைத்துவிட்டு 2023 மற்றும் 24 ஆண்டில் தமிழ்நாட்டில் 8,643 இடைநிலை ஆசிரியர் பணியிடம் மட்டுமே காலியாக இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தால் இன்னும் அதிகப்படியான காலி பணியிடங்கள் நிலைத்து இருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 6,553 இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் 2022 டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பு இருந்தாங்க. ஆனால் 23ல் மற்றொரு ஆண்டும் இந்த அறிவிப்பு எண்ணிக்கை குறைத்து 1,500 ஆசிரியர்கள் மட்டுமே நியமிப்பது நியாயமா? இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிப்பதும் இதே நிலைதான் காணப்படுகிறது அப்படின்றது குற்றச்சாட்டுகள் பலமா வருதுங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பல்லாயிரக்கணக்கில் காலியாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு நிலவரப்படி 3,587 பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது. அந்த இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கடந்த ஆண்டே நிரப்பப்படும் என்று அறிவித்தது. ஆனால் 2022 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்க மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் அனுமதி கொடுத்திருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களின் பணியிடங்களை காலி பணியிடங்கள் அரசு தரப்பில் காட்டப்படும் கணக்கு தான் உண்மை. ஸோ அந்த கணக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கணக்கு ப்ராப்பராக காட்டல. கிட்டத்தட்ட கூட தொடக்க பள்ளிகளில் 1,14,055 வகுப்புகள், நடுநிலை பள்ளிகளில் 52,000 வகுப்புகள் என மொத்தம் 1,66,851 வகுப்புகள் இருக்கும்னு அதன்படி பார்த்தால் 97,211 வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை. ஸோ 1,00,000 ஆசிரியர்களுக்கு வெறும் 1,500 ஆசிரியர்கள் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்ட்டு சராமரியான கேள்விகள் பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் தேர்வு, இந்த நியமன தேர்வு, டெட் தேர்வில் பாஸ் பண்ணவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படுறதுக்கு தயாராக இருக்குங்க. ஸோ 149 ஜிஓவையும் விரைவில் நீக்க போகிறாங்க. அமைச்சரவை கூட்டமும் இன்று நடைபெறுது. இதற்குண்டான முக்கிய முடிவுகள் இன்று மாலை எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்த நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.